வணக்கம். மே 19ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இண்டிகோ ஏர்லைன்ஸ் மற்றும் டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் இடையே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் மே 31ஆம் தேதி முடிவுக்கு வருது. அது மறுபடியும் அவங்க புதுப்பிக்க மாட்டாங்கன்றது தான் என்டிடிவி ப்ராஃபிட்டில் இப்போ தகவலாக கொடுத்துருக்குறாங்க. மத்திய அரசு அதற்கு அனுமதி வழங்க மாட்டாங்க. துருக்கியை புறக்கணிப்போம் அப்படின்ற பிரச்சாரத்தில் இப்போ ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு. இப்போ டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் இண்டிகோ ஏர்லைன்ஸுடைய பார்ட்னர்ஷிப் மே 31ஆம் தேதிக்கு பிறகு புதுப்பிக்க மாட்டாங்கன்றதான் எதிர்பார்ப்புன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. யூஎஸ் டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயின் மதிப்பு இன்றைக்கி ஸ்ட்ராங்காக ஓப்பன் ஆயிருக்கு. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்தது. வெள்ளிக்கிழமை க்ளோசிங் 85.52 இருந்தது. இன்றைக்கி ஓப்பனிங் 12 பைசா ஸ்ட்ராங்காக ஓப்பன் ஆயிருக்கு. 85.44. நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி நம்ம முன்னே பார்த்தது தான். இப்போ மணி கண்ட்ரோலில் சில டேட்டா கொடுத்துருக்குறாங்க. மே மாதத்தில் இது வரைக்கும் 9% அதிகரிச்சிருக்கு. இந்த நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ரெக்கார்ட் ஹையை எட்டியிருக்கு. ஏப்ரல் மாதத்தில் 11.5% அதிகரிச்சிருக்கு. மார்ச் மாதத்தில் கிட்டத்தட்ட 25% அதிகரிச்சிருக்கு. மார்க்கெட் கேபிட்டலைசேஷனும் அதிகரிச்சிருக்கு. இந்த இண்டெக்ஸில் வரக்கூடிய ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஆல் டைம் ஹையை எட்டியிருக்கு. கிட்டத்தட்ட 18 லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது, டிஃபென்ஸ் கம்பெனிஸ். ஒட்டு மொத்தமாக இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இந்த கம்பெனிஸ் உடையது 11.23 லட்சம் கோடி ரூபாயாக இருக்குது. இதற்கு முந்தின ரெக்கார்டு எப்போ இருந்ததுன்னா ஜூலை 2024 10.09 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் போனது. அங்கேருந்து 33% வீழ்ச்சியை பார்த்தது. பிப்ரவரி 2025 வரைக்கும் வீழ்ச்சியை பார்த்தது. பிப்ரவரி 2025 6.95 லட்சம் கோடி ரூபாய் எட்டியது. மறுபடியும் அங்கேருந்து இப்போ இருக்கக்கூடிய 11.23 லட்சம் கோடி ரூபாய் எட்டியிருக்கு. அது இரண்டும் ஒப்பிடும்போது 50% அதிகரிச்சிருக்கு. ரயில்வே ஸ்டாக்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. மே மாதத்துலேருந்து மீன் பத்திரிகையிலேருந்து கிடைத்த தகவல் 30% வரைக்கும் ஸ்டாக் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 முக்கிய காரணங்கள். ஒன்று, ஆர்டர் ஆக்டிவிட்டி அதிகரிச்சிருக்கு. இரண்டாவது, மார்ச் குவார்ட்டருக்கான டேட்டா. எந்தெந்த நிறுவனங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அந்த பட்டியலும் கொடுத்துருக்குறாங்க. ரெயில்டெல் கார்பரேஷன் மே மாதத்தில் 30% அதிகரிச்சிருக்கு. ரைட்ஸ் லிமிடெட் 27%, இர்கான் இன்டர்நேஷனல் 23%, ஆர்விஎன்எல் 17% அதிகரிச்சிருக்கு. பிஇஎம்எல் 16%, ஐஆர்எஃப்சி 12%, ஐஆர்சிடிசி 8% அதிகரிச்சிருக்கு. புரோட்டியன் இகவ் கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் இன்னைக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்துருக்கு. 20% விழுந்திருக்கு. மணி கண்ட்ரோல் அதற்கு கொடுத்துருக்கிற காரணம் என்னென்னா, டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய பேன் 2.0 ப்ராஜெக்ட் புரோட்டியன் இகவுக்கு கிடைக்காது. அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க சில நிறுவனங்களை அடுத்த கட்டத்திற்கு. அதில் இந்த கம்பெனியுடைய பேர், புரோட்டியன் இகவ் கம்பெனியுடைய பேர் இடம் பிடிக்கல. இன்னைக்கு 20% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. ரிலையன்ஸ் பவர் இன்றைக்கி இன்ட்ராடேயில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 4% அதிகரிச்சிருக்கு. எக்கனாமிக் டைம்ஸில் அதுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ் பவர் பூட்டான் அரசுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. கிரீன் டிஜிட்டல் பிரைவேட் லிமிடெட் பூட்டான் அரசுடைய நிறுவனம். அவங்களுடன் ஒரு 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. சோலார் பவர் பிளான்ட்டுக்காக 500 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்காகத்தான் இந்த ப்ராஜெக்ட். ரிலையன்ஸ் பவர் இன்றைக்கி இன்ட்ராடேயில் 4% அதிகரித்தது. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். சில மாதங்களுக்கு முன்னாடி டேட்டா திருட்டு போனது இந்த கம்பெனியில். அந்த செய்தியாகவே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதனால் கிட்டத்தட்ட 200லேருந்து 250 கோடி ரூபாய் கம்பெனிக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபினான்ஷியல் இம்பாக்ட் இருக்கும்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில நிர்வாகிகள் ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. 3 அல்லது 4 டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில அந்த டெசிக்னேஷன்ஸும் சொல்லியிருக்கிறாங்க. சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸர், சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், சீஃப் கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர், சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர், இவங்க எல்லாமே ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவலாக சொல்லியிருக்கிறாங்க. மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்ஸ்டியூட் தரப்புல அப்டேட் இருக்குது. உத்தரப்பிரதேசில் ஏற்கனவே அவங்களுடைய மருத்துவமனை இருக்குது. பக்கத்தில் நிலம் வாங்கியிருக்கிறாங்க. 4000 ஸ்கொயர் மீட்டருக்கான நிலம் வாங்கியிருக்கிறாங்க 120 கோடி ரூபாய்க்கு. மேலும் 200 கோடி ரூபாய் முதலீடு செய்து அவங்க 140 படுக்கைகள் புதிதாக இதில் சேர்க்க இருக்கிறாங்க. அடுத்த 30 மாதத்திற்குள்ளார இந்த ப்ராஜெக்ட் முடிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்ஸ்டியூட். என்பிசிசி இந்தியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனி 446 ரெசிடென்ஷியல் யூனிட்ஸை ஆக்ஷன் வழியாக விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக 1467 கோடி ரூபாய்க்கு. என்பிசிசிக்கு இந்த சேல் வேல்யூலேருந்து 1% மார்க்கெட்டிங் ஃபீயாகவும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல்.
ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடுக்கு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க? ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 6475, முன்ன சொல்லியிருந்த டார்கெட் 4715. வெள்ளிக்கிழமை க்ளோசிங்குடன் ஒப்பிடும்போது 26% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜேபி மார்கன் தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 6105 ரூபாய். மோதிலால் ஓஸ்வால் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. புது டார்கெட் 5650 ரூபாய். HFCL தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு 2 ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. ஒட்டு மொத்தமாக 76 கோடி ரூபாய்க்கான ஆர்டர். ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் சம்பந்தமான ஆர்டர் இது. ஒரு ஆர்டர் வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர் 59 கோடி ரூபாய்க்கானது. யார்கிட்ட சொல்லல, ஒரு டெலிகம்யூனிகேஷன் கம்பெனின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆர்டர் ITI லிமிடெட் கிட்டேருந்து 17 கோடி ரூபாய்க்கானது. வீக்கெண்டில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. வோடஃபோன் ஐடியா வந்து அரசுகிட்ட உதவி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போயிருக்கிறாங்க. மறுபடியும் வந்து அவங்க ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ சம்பந்தமாக அரசுகிட்டையும் உதவி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த உதவி கிடைக்கல அப்படின்னா நிதியாண்டு 2026 பிறகு கம்பெனியை இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸை இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி வோடஃபோன் ஐடியா அந்த செய்திக்கு ரியாக்ஷன் பார்க்கும்போது 5% வீழ்ச்சியை பார்த்துருக்கு இன்ட்ராடேல. பாரதி ஏர்டெல் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் பேஸ்டல் விற்பனை செய்திருக்கிறாங்க. முன்னே நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. சிங்கப்பூர் அரசு சிங்டெல் நிறுவனம் வந்து சிங்கப்பூர் ப்ரொமோட்டர் வந்து ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. அவங்க தான் இதுவும். அவங்க வந்து இந்த பேஸ்டல்ன்ற நிறுவனம் வழியாகத்தான் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 7.1 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 1.2% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க. சராசரியாக ஒரு ஷேர் உள்ளே 1814 ரூபாய் 8 பைசான்னு டிரான்சாக்ஷன் நடத்தியிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக 12880 கோடி ரூபாய்க்கு ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ரூட் 1 ஃபண்ட் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 50 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். சராசரியாக ஒரு ஷேரோட விலை 765 ரூபாய் 68 பைசா. HEG மற்றும் கிராஃபைட் இந்தியா நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 14% வரைக்கும் அதிகரிச்சிருக்குன்னு CNBC TV18 தகவல் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஜாப்பனீஸ் நிறுவனமான ரெசோனாக் சைனா மற்றும் மலேசியாவில் அவங்களுடைய கிராஃபைட் எலக்ட்ரோட் உற்பத்தி ஆலையை மூடுறாங்க. அது HEG மற்றும் கிராஃபைட் இந்தியா போன்ற நிறுவனங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும்னு CNBC TV18 தகவல் கொடுத்துருக்குறாங்க. SKF இந்தியா இன்றைக்கி இன்ட்ராடேல 8% அதிகரிச்சிருக்கு. CNBC TV18 அதற்கு முக்கிய காரணம் சொல்லியிருப்பது அவங்க செலவை குறைச்சிருக்கிறாங்க. அதனால் மார்ஜின்ஸ் அதிகரிச்சிருக்கு. Q4க்கான ப்ராஃபிட் 203 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 85% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 1213 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 3% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. EBITDA அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், EBITDA விரிவாக்கம், ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டிப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன் 284 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 33% அதிகரிச்சிருக்கு. மார்ஜின்ஸ் 23.5%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 17.7%, போன குவார்ட்டரில் 8.1%. ஹுண்டாய் மோட்டார் இந்தியா குறித்து CNBC TV18 கிடைத்த தகவல். புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ரிசல்ட்டுக்கு பிறகு. நொமுரா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2291. வெள்ளிக்கிழமை க்ளோசிங்லேருந்து 24% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. CLSA அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2155, 17% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. ஜேபி மார்கன் ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஹுண்டாய் மோட்டார் இந்தியாவுக்கு எதிர்பார்க்குற டார்கெட் 2060. ஒட்டு மொத்தமாக 21 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்துருக்காங்க ஹுண்டாய் மோட்டார் இந்தியாவுக்கு. அதில் 18 பேர் பை ரெக்கமெண்டேஷனும் 3 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் வழங்கியிருக்கிறாங்க. KSB இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 3% அதிகரிச்சிருக்கு. அவங்களுக்கு 25 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் கிடைக்குது. சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம்ஸ் 1161 சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம்ஸ்க்கான ஆர்டர். யாருக்கிட்ட இருந்து? நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் ஹரியானா மற்றும் HAREDA கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர் இது. விஷ்ணு கெமிக்கல்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ 392 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 31% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 39 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 40% அதிகரிச்சிருக்கு. இன்ட்ரார்க் பில்டிங் சொல்யூஷன்ஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. விரிவாக்கத்துடைய பாகமாக அவங்க 20 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறாங்க ஆந்திர பிரதேஷில். இங்கே அவங்களுடைய ப்ரீ இன்ஜினியர்ட் ஹெவி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் உற்பத்தி ஆலையை அமைக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க இன்டரார்க் பில்டிங் சொல்யூஷன்ஸ். கேல்காம் விஷன்ஸ் லிமிடெட் இன்றைக்கி இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 19% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்பு வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க மத்திய அரசுடைய ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீமில் வந்து அப்கிரேட் ஆகிருக்கிறாங்க கேட்டகரி வைஸ். இப்போ லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரிக்கு அப்கிரேட் ஆகிருக்காங்க. இது ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் ஒயிட் குட்ஸ் கீழே வரக்கூடியது. அவங்க வந்து கமிட்மெண்ட் முன்னே சொல்லியிருந்தது 10 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போகிறதாக இப்போ அது 25 கோடி ரூபாய் உயர்த்தி இருக்கிறாங்க. 5 ஆண்டிற்கு முன்பாகவே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அவங்க செய்திருக்கிறாங்க. கேல்காம் விஷன் லிமிடெட்ன்ற தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி இன்ட்ராடேல 19% அதிகரிச்சிருக்கு.
ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நேற்று இல்லை இந்த வீக்கெண்டில் ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள். டிவிஸ் லேபரேட்டரிஸ் இன்ட்ராடேல 6% அதிகரித்தது. நம்ம மதியம் 12 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. டேட்டா பேட்டர்ன்ஸ் 9% அதிகரித்தது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 2% அதிகரித்தது. ரெக்கார்ட் ஹையும் எட்டியிருக்கு. ப்ரீமியர் எனர்ஜிஸ் வாலட்டைலாக இருந்திருக்கு. 3% பாசிட்டிவ், 3% நெகட்டிவ். டெலிவரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 10% அப்பர் சர்க்யூட்டை எட்டியது. டெலிவரியோடைய ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது முழு நிதியாண்டிற்கான முதல் நெட் ப்ராஃபிட் இந்த ஆண்டில் தான் இருந்திருக்கிறாங்கன்ற செய்தியும் நம்ம பார்த்துருந்தோம். அரவிந்த் ஃபேஷன்ஸ் 4% விழுந்தது. ஜென் டெக்னாலஜிஸ் 5% அப்பர் சர்க்யூட்டை எட்டியது. KRBL 8% அதிகரிச்சிருந்தது. கல்பத்ரு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல் 4% இன்ட்ராடேல அதிகரித்தது. தாம்பூர் சுகர் மில்ஸ் பைபேக்கும் அறிவிச்சிருந்தாங்க, 4% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. விஷ்ணு கெமிக்கல்ஸ் 7% அதிகரித்தது. ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் 6% இன்ட்ராடேல வீழ்ச்சியை பார்த்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.